அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி நாகா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன நிகழ்வை பார்க்க போகிறோன்னா, ஒரு இந்திய மாவீரனை பற்றி பார்க்க போகிறோங்க. தனியாக 300 சீன வீரர்களை கொன்ற கதை. அவருடைய பெயர் ஜஸ்வந்த் சிங் ராவத். வாங்க நம்ம அவரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஆம், இது கதை அல்ல, உண்மை சம்பவம். தனி ஒருத்தராக இந்தோ சீன எல்லையை 72 மணி நேரம் காத்த மாவீரன் கதை. நாம் மனதில் நிற்க வேண்டிய கதை, வருங்கால சந்ததிக்கு சேர வேண்டிய கதை. வாங்க அந்த கதையை நம்ம பார்க்கலாம். நவம்பர் 15, 1962 ஆண்டு நம் பள்ளி பாடங்களில் மட்டுமே படித்திருந்த இந்தோ சீன போர் முடிவும் தரும். சுபாஷ் சந்திர போஸால் கம்பீரமாக தொடங்கப்பட்ட இந்திய இராணுவம் தொழில்நுட்ப ரீதியாகவும் மனதளவிலும் கொஞ்சம் தளர்ந்து இருந்த நேரம். இந்திய அரசு தரப்பில் அதன் படைகளை திரும்ப அழைத்து கொண்டிருந்த சமயம் அது. வருத்தத்தில் இருந்த இந்திய இராணுவம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கும் அனைத்து எல்லை கோடுகளிலுமிருந்து இந்திய இராணுவ வீரர்கள் துவண்டு போய் தலையை தொங்கப்பட்டு வந்து கொண்டிருந்தார்கள். தேசத்தின் தோல்வியை ஜீரணிக்க முடியாமல் தங்கள் தலைமையகத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட வீரர்கள் சிகிச்சை பெற மறுத்து கொண்டிருந்தார்கள். என் தேசம் எதிரி நாட்டிடம் கையேந்துகிறதே என்ற வருத்தத்தில் வெம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்வால் ரைஃபிள்ஸ் படையைச் சேர்ந்த ஜஸ்வந்த் சிங் ராவத், திரிலோக் சிங் நேகி, கோபால் சிங் ஆகிய மூவரும் மற்ற இராணுவ வீரர்களுக்கு மாறாக முடிவெடுத்தார்கள். இந்த மூவரும் சேர்ந்து இராணுவ தலைமையகம் சொல்வதை கேட்காமல் இந்திய எல்லைகள் காப்பது என்று. ஆம், எங்கே, எப்பொழுது என்று பார்ப்போம். ஜஸ்வந்த் சிங் ராவத் அருணாச்சல பிரதேசத்தின் நூர்னாங் பகுதியில் இன்று தவாங் பகுதியில் இருக்கிறது. சீன இராணுவத்தினர்கள் மீது தன் தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு வயது 21. அவரோடு திரிலோக் சிங் நேகி, கோபால் சிங் போன்றவர்களும் போராடி கொண்டிருந்தார்கள். சீன டெக்னாலஜி. சீனா அன்றைய தேதியில் மீடியம் மிஷன் கன் ரக துப்பாக்கிகள், ஆர்டிலரிகள், அதாவது பீரங்கி ரக துப்பாக்கிகள், மாடர் ரக துப்பாக்கிகளை வைத்து அசால்ட்டாக முன்னேறி கொண்டிருந்தது. நூர்னாங்கை பாதுகாத்து கொண்டிருந்த ஜஸ்வந்த், கோபால் மற்றும் திரிலோக்கிடம் இருந்தது வெறும் லைட் மிஷன் கன் ரக துப்பாக்கிகள் மட்டுமே. போர் சூழல் சீனாவுக்கு சாதகமாக எளிதில் மாறிக்கொண்டிருந்ததை இந்த மூவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை மாற்ற யோசித்தார்கள். அதற்கான அதிரடி முடிவுகளையும் எடுத்தார்கள். 3 பேரும் போர்க்களத்தில், அதுவும் வலிமையான இராணுவத்துக்கு எதிராக ஒரு அதிரடி முடிவெடுத்தார்கள். சீன இராணுவத்திடமிருந்து மீடியம் மிஷன் கன் ரக துப்பாக்கிகளை கைப்பற்றி அவர்களையே தாக்குவதுதான் அந்த அதிரடி திட்டம். இந்த ஆபத்தான வேலையை அடுத்த நொடியிலேயே செயலாக்க தொடங்கினார்கள். ஆம், சீன படையினை இருக்கும் இடத்தை நோக்கி ஒளிந்து மறைந்து படுத்துக்கொண்டு முன்னேறினார்கள். எதிரியை நோக்கி ஓடுங்கள். திரிலோக் சிங்கோ இப்பொழுது மோத சீன படையினரை நோக்கியும் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார். சீன இராணுவத்தினர் ஜஸ்வந்த் மற்றும் கோபாலின் அருகில் கூட வர முடியாதபடி தோட்டாக்களை தெறிக்க விட்டார். முதல் வெற்றி. இவர்கள் திட்டப்படி சீன ஆயுதங்கள் பலவற்றை அவர்களிடமிருந்து பறித்து கொஞ்சம் நபர்களையும் கொன்றுவிட்டார்கள். இப்போது கிடைத்த ஆயுதங்களோடு இந்திய எல்லைக்கு வர வேண்டும். ஜஸ்வந்தும் கோபாலும் கையில் கிடைத்த ஹேண்ட் கிரைனேட்டுகள், MMG ரக துப்பாக்கிகளையும் எடுத்துக்கொண்டு பின்புறமாக முதுகினாலேயே தவழ்ந்து இந்திய எல்லைக்குள் வந்தார்கள். இவர்கள் இந்திய எல்லையை கடப்பதற்கு திரிலோக்கை சீனர்கள் சாய்ப்பதற்கும் சரியாக இருந்தது. திரிலோக் சாய்ந்து விழுவதற்குள் அடுத்தடுத்த குண்டுகள் கோபால் சிங்கை துளைத்தது. அதோடு ஜஸ்வந்தையும் சில குண்டுகள் பதம் பார்த்தன. இப்பொழுது ஜஸ்வந்த் சிங் ராவத் ஒற்றை ஆளாக இந்தோ சீனத்தின் எல்லையின் பகுதியை காக்கிறார். கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 10,000 அடியில் இருக்கும் நூர்னாங்கில் அப்பொழுது கடும் குளிர். எலும்பு விரைக்கிறது. இரவு நேரத்தில் சீனர்களும் போரை நிறுத்துகிறார்கள். ஆனால் ஜஸ்வந்த் மனம் முழுவதும் சீனர்களை விரட்டுவதிலேயே இருக்கிறது. போரை நான் நடத்தலாம், ஆனால் சின்ன சின்ன உதவிகளை செய்ய ஆட்கள் தேவை என்று கிராமத்திற்குள் சென்று உதவி கேட்க நூரா மற்றும் சிலா 2 பெண்கள் உதவிக்கு வருகிறார்கள். இரவோடு இரவாக தாக்குதலை மனதில் வைத்து கச்சிதமான யூகங்களை அமைத்து பல பதுங்கு குழிகளை துப்பாக்கிகளை பொருத்துகிறார். அதிகாலை 5 மணிக்கு எல்லாம் துப்பாக்கி சப்தம் கேட்க தொடங்கிறது. வாடா, இதுக்குத்தான் காத்து கொண்டிருந்தேன் என்கிற ரீதியில் பொருத்திய துப்பாக்கிகளை புன்னகையோடும் லாகவமாக நிதானமாக தன்னிடம் இருக்கும் குண்டுகளை கணக்கிட்டு குறிவைத்து சீனர்களை துளைக்கிறார். இப்படி இந்திய எல்லைகளை சரியான பின்புலம், உணவு, தூக்கம் இல்லாமல் 72 மணி நேரம் காட்கிறார். முதல் 8 மணி நேரத்திலேயே
நேரத்திலேயே சீனர்களுக்கு குழப்பம் தொற்றிக்கொள்கிறது. நேற்று வரை பதுங்கிய இந்திய இராணுவம் இன்று எப்படி இவ்வளவு பரவலாக வலுவாக தாக்குகிறார்கள் என்று. இந்திய இராணுவம் தன் படையில் பெரும்பகுதியை அனுப்பி தங்களை தாக்குவதாக சீனர்கள் முடிவுக்கு வந்தனர். சுமார் 72 மணி நேரம் முடிவில் 300 சீன இராணுவத்தினரின் உயிர் பிரிந்தது. வெறுப்பின் உச்சத்தில் இருந்த சீனர்களின் கையில் ஜஸ்வந்த் சிங்குக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வரும் கிராமவாசி பெண்களில் நூரா பிடிபட அதே இராணுவ முறையில் விசாரணை நடக்கிறது. ரகசியம் உடைகிறது. ஜஸ்வந்தின் வியூகத்தை புரிந்து கொண்டு சீனர்கள் ஜஸ்வந்தை சூழ்கிறார்கள். சூழ்நிலையை புரிந்து கொண்ட ஜஸ்வந்த் சிங் தன் கைத்துப்பாக்கியால் இருந்த குண்டுகளை தானே சுவைத்தார். ஜஸ்வந்துக்கு உதவிய செலா ஒரு கிரானைட் தாக்குதலால் கொல்லப்பட்டார். சீனர்களுக்கு வெறி அடங்கவில்லை. இந்த பொடிப்பயலா நமக்கு 72 மணி நேரம் தண்ணி காட்டினான் என்று கோபம் குப்பளிக்க ஜஸ்வந்தின் தலையை துண்டித்தனர். அப்போது கோபம் அடங்காமல் இரத்த வெறியில் ஆட்டம் போட்டார்கள். சீன இராணுவ வீரர்கள் வெறி அடங்கிய பின் தான் சீனர்களுக்கு தங்கள் இருப்பிடத்துக்கு செல்லவே மனம் வந்தது. பின்னை ஒற்றை ஆளாக மொத்த சீன இராணுவத்தையும் எதிர்த்தவன் மீது கோபம் இருக்காதா என்ன? போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் வெளியான பிறகு சீன இராணுவ அதிகாரிக்கு இந்த விஷயம் தெரிய வர ஜஸ்வந்தை நினைத்து பெருமைப்படுகிறார். ஒரு வீரனை கௌரவிக்க வேண்டியது சக வீரனின் கடமை என வாய் நிறைய புகழ்கிறார். அவர் வீரத்தை கௌரவிக்கும் விதத்தில் ஜஸ்வந்தின் வெண்கல சிலையை அவர் காவல் காத்த நூர்னாங்கில் நிறுவினார்கள் சீனர்கள். இன்று அந்த இடத்தையே ஜஸ்வந்த்கர் என்று அழைத்து மரியாதை செலுத்துகிறது இந்திய இராணுவம். ஆனால் இன்று அந்த இடத்தில் உண்மையாகவே ஜஸ்வந்த் ஒரு இராணுவ உயர் அதிகாரியாக இருந்தால் எப்படிப்பட்ட சேவை மற்றும் சௌகரியங்கள் செய்வார்களோ அப்படிப்பட்ட சேவைகளை செய்து வருகிறார்கள் இந்திய இராணுவத்தினர். தினமும் ஜஸ்வந்த் உடுக்க சுத்தமான இராணுவ விரைப்பிலேயே இஸ்திரி செய்யப்பட்ட மிடுக்கான உடைகள், பளபளக்கும் ஷூக்கள், அவருடைய துப்பாக்கிகள் என்ற அனைத்தையும் தினமும் காலை சுத்தம் செய்து தயார் நிலையை வைத்திருக்கிறார்கள். இப்படித்தான் பாரத தாயின் வீர புதல்வனுக்கு தினமும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. பதக்கங்களை பற்றி பார்க்கலாங்க. சீன போர் முடிந்த பின் கோபால் சிங் மற்றும் திலோக் சிங் நேகிக்கு வீர் சக்ரா விருதும் ஜஸ்வந்த் சிங் ராவத்துக்கு மகாவீர் சக்ரா விருதும் பதக்கமும் வழங்கிய இந்திய அரசு தன் வீர மகன்களை கௌரவித்து கண்ணீர் சிந்தியது. இன்று வரை தவாங் நகருக்கு செல்லும் அனைத்து இராணுவ வீரர்களும் ஜெனரல் தொடங்கி ஜவான் வரை அனைவருமே தங்கள் வீர வணக்கத்தை ஜஸ்வந்துக்கு செலுத்திவிட்டு தான் கிடைக்கிறார்கள். ஜஸ்வந்த் சிங் ராவத் பெயரை கேட்கும் போதெல்லாம் மொத்த இந்திய தேசத்தை ஒற்றை ஆளாக காத்தவர் என்கிற பெருமிதமும் கண்ணீரும் ஏனோ வந்துவிடுகிறது. தன் உயிரை கொடுத்து நம் உயிரை காத்த ஜஸ்வந்த் சிங் ராவத்துக்கு ஒரு வீர சல்யூட் அளிக்கிறோம். இதேபோல் ஜஸ்வந்த் சிங் ராவத்தை பற்றி 72 மணி நேரம் ஒருபோதும் இறக்காத தியாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அது 2019ஆம் ஆண்டு அவினாஷ் தியானை இயக்கிய இந்திய வாழ்க்கை வரலாற்று நாடக திரைப்படங்க. இது அவரோட வாழ்க்கை வரலை அப்படியே படம் பிடிச்சி காட்டியிருக்காங்க. அதை நாம் ஒரு வாட்டி நேரம் இருந்ததுன்னா அந்த படத்தை கட்டாயம் நம்ம பார்க்கணுங்க. அது நம்மளுடைய ஒவ்வொருவரோட கடமைங்க. அந்த படத்துடைய ஆங்கில பெயர் 72 hours martyr who never died அப்படின்னு இருக்காங்க. ஜெய் ஹிந்துங்க. தேங்க்யூ.